ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு விஷுவலி இம்பேர்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வாய்ஸ் டைப்பிங் லேப்டாப்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல வாய்ஸ் டைப்பிங் லேப்டாப்ல நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாய்ஸ் டைப்பிங் லேப்டாப்ல பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியான, ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்க மாதிரி உங்ககிட்ட மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கலாம், கூகுள் குரோம் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வெப் ப்ரௌசர்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கு, ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ஹோம் பேஜ் போயிருங்க. கூகுள் ஹோம் பேஜில் உங்கள் ரைட் சைட் டாப் கார்னரில் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்குள்ளே சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட அக்கௌண்ட்குள்ளே சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்குள்ளே சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை இங்கே டாப் ரைட் கார்னரில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கூகுள் ஆப்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கூகுள் டாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்குள்ள கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்டார்ட் அ நியூ டாக்குமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வாய்ஸ் டைப்பிங் எப்படி இதில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இங்கே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டூல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபோன் பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனை தான் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வாய்ஸை நீங்கள் அப்படியே டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு. இங்கிலீஷு, எஸ்பானியோல், போர்ச்சுகீஸ், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் தமிழில் டைப் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு தமிழ் இந்தியாங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே கூகுள் டாக்ஸ் கான் டர்ன் ஆன் யோர் மைக்ரோஃபோன் வருது. ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இங்கே நம்ம URL பக்கத்தில் ஒரு லாக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் ஆப்ஷனில் பெர்மிஷன்ஸ் ஃபார் தி சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் மைக்ரோஃபோனுக்கு அலவுட் கொடுத்துருங்க. அப்போதான் இந்த சைட் உங்கள் சிஸ்டமோட மைக்ரோஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நான் அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா டு சி செட்டிங்ஸ் அப்டேட்ஸ் ரெஃப்ரெஷ் த பேஜ். நான் இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்தாதான் இப்போ நம்ம கொடுத்த இந்த மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணது அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் டூல்ஸில் போய் வாய்ஸ் டைப்பிங் செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே லாங்குவேஜஸில் இருக்க ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்க போகிறேன். தமிழ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணி தமிழில் பேசி எப்படி அது டைப் ஆகுது, கரெக்டாக ப்ராப்பராக டைப் ஆகுதான்னு பார்க்கலாம். இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார். அதை பார்த்த பிக்ஷு மேலும் கூறினார், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம் இவன் தாயார் உம்மை சபிப்பாள். அது மட்டுமல்ல தர்மசேனரின். ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் மைக்ரோஃபோன் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. We are having trouble hearing you. If you are experiencing issues, try moving to a quieter place or using an external microphone. ஸோ இது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு மாதிரி சொல்லுது, இல்லை மைக்ரோஃபோன் ப்ராப்பராக இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. பட் நம்மளுக்கு இங்கே ப்ராப்பராக டைப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் பேசின தமிழ் சென்டென்ஸ்லாம் இங்கே ப்ராப்பராக வந்திருக்கான்னு பார்த்துடலாம். இதை கேட்ட ஆயனர்னு வாசித்தேன், ஆனால் இதை கேட்டால் என்னன்னு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வேறு அதுவே போட்டிருக்கு. மௌனமாக யோசிக்கலானார். அதை பார்த்த பிக்ஷு மேலும் கூறினார், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையான இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம் இவன். ஸோ மித்ததெல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ப்ராப்பராக வரல. பட் அந்த சென்டென்ஸை அதுவே ரெகக்னைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் மார்க்கை ஆட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா பங்க்சுவேஷன்ஸும் ப்ராப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ தமிழில் டைப் பண்ணிட்டோம். இப்போ லாங்குவேஜஸில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி அது எப்படி டைப் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் கிளிக் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனல். டுடே we are going to talk about the most interesting series in the OTT platform. First series is Ripley. So let's wind up with this. Thank you.
ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசினது ப்ராப்பராக டைப் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் மலையாளம் சேனல்னு வந்துருச்சு. நம்ம ஸ்கில்ஸ் வளர்ப்போம்னு சொல்லியிருந்தோம், இது மலையாளம் சேனல்னு வந்துருச்சு. பட் இங்கிலீஷ்னா அது ப்ராப்பராக எடுத்திருக்கோம், வளர்ப்போம் வந்து தமிழ் வேர்டுங்கிறதுனால அது ப்ராப்பராக எடுக்கல. Today we are going to talk about the most interesting series in the OTT platform. First series is Ripleyன்னு சொல்லியிருந்தேன். ரிப்ளிக்கு பதிலாக அது ரிப்ளைன்னு போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் வித் திஸ். தேங்க்யூ. இதெல்லாம் ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறோமோ அதையுமே அதை அப்சர்வ் பண்ணி ப்ராப்பராக அங்கே டைப் பண்ணிடுது. பட் இப்போ நம்ம ஸ்லோவாக பேசி அது ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணி வாய்ஸ் டைப் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Skills Valarpom channel. Today we are going to talk about the most interesting series in the OTT platform. First series is Ripley. So let's wind up with this. Thank you. ஸோ இப்போது நம்ம ஸ்லோவாக பேசணும், எப்படி அது வேர்ட்ஸை ப்ராப்பராக டைப் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனல். ஸோ இந்த டைம் நம்ம தமிழ் வேர்டாக இருந்தாலும் இங்கிலீஷில் ப்ராப்பராக டைப் பண்ணிருச்சு. டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். இப்போ நான் ஒவ்வொன்றுக்குமே பாஸ் விட்டு பேசினதுனால எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. சென்டென்ஸை அதுவே வந்து பீரியட் போட்டு ஸ்டாப் பண்ணிருச்சு. இங்கே டுடேக்கு அப்புறம் வி ஆர் கோயிங் டுன்னு சொல்லியிருந்தேன், பட் டுடேக்கு அப்புறம் பிஆர்ஆர்னு வந்துருச்சு. VR தான் அது BRR மாத்திருச்சு. அடுத்த லைன்ல the most interesting series in the OTT platform. First series is Ripleyன்னு சொல்லியிருந்தேன், மறுபடியும் அது ரிப்ளைன்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப்னு சொல்லியிருந்தேன், ஸோ லெட்ஸ் பைண்ட் அப் வித் திஸ். தேங்க்யூன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசினாலும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்லோவாக பேசினாலும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது. எப்படி இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆப்ஷனை நான் ஏன் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொன்னேன்னா, இதுல மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு. ஒன்ஸ் உங்களோட வாய்ஸுக்கும் உங்க டோனுக்கும் நீங்க பேசுற ஸ்பீடுக்கும் ப்ராப்பரா அது அலைன் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ப்ராப்பரா டைப் ஆயிரும். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ண இன்னும் ஈஸியா இருக்கும், இன்னும் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை நீங்க கிளவுட்லேயே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த டாக்குமெண்ட்டை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நான் இதை வாய்ஸ் டைப் 1ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். இது உங்களோட டிரைவ்ல சேஃபாக இருக்கும். ஸோ கிளவுட்ல எந்த சிஸ்டமில் வேணால் நீங்கள் லாகின் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி கிளவுட்ல வேணாம், ஆஃப்லைனில் என்னோட பிசியில் தான் நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த blank டாக்குமெண்ட்ல இதை நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம அங்கே காப்பி பண்ணதெல்லாம் பேஸ்ட் ஆயிரும். என்கிட்ட இந்த தமிழ் ஃபாண்டான லதா இருக்கு. ஸோ தமிழ் ஃபாண்ட்ஸ் ப்ராப்பரா இங்கே காப்பி ஆயிருச்சு. மோஸ்டா எல்லா வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லயும் தமிழ் ஃபாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க தமிழ் சென்டென்சஸை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இங்க பாக்ஸா இல்ல ஏலியன் டெக்ஸ்டா வராம ப்ராப்பரா தமிழ் லாங்குவேஜ்லேயே வரும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இங்க ப்ராப்பரா வந்துருச்சு. இதை நீங்க உங்க சிஸ்டம்ல ஆஃப்லைன்ல சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வாய்ஸ் டைப்பிங் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம லேப்டாப்ல பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச அளவு அதுக்கான ஆன்சர்ஸை நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றோம். இன்னும் வேற ஏதாவது ஆப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். நன்றி, வணக்கம்.